வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்ததோ அது எல்லாமே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்றது ஸ்ரீலீலா. அவங்க இப்போ படத்தை பற்றி பேசும்போது எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எஸ்கேனா அப்படிங்கிற அந்த ஒரு பேரை எடுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு சவுண்டு அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் டிவியில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி சுதா கொங்கரா அவங்களுடைய ஃப்ரெண்டை ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனாவுக்கு ஒரு பாட்ஸா மாதிரியான மூவியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த படத்தோட இன்டர்வலே பாட்ஸா லெவலுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் அவர் பேசும்போது படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதே மாதிரி நம்ம எஸ்கேனா தரக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சாங் அப்படி பாடியிருந்தார். உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இதோடைய ஆல்பம்லேயே இந்த ஒரு சாங் ஒரு பெஸ்ட்டு சாங்காக கூட இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீங்க, எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரவி மோகன் அவர் பேசும்போது பராசக்தி படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இந்த ஒரு தீ அப்படின்றது கண்டிப்பாக பரவ ஆரம்பிக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்து மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க படக்குழு. ஏன்னா நம்ம சுதா கொங்கராவாக இருக்கட்டும், நம்ம எஸ்கேனா கூட பராசக்தி படத்தை பற்றி நம்ம பேசுகிறத விட அந்த படம் பேசுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயே இதோடைய ட்ரைலர் விட்டதுக்கு அப்புறமா இதோடைய ஹைப் அப்படிங்கிறது வேறு லெவலில் போக போகுது அப்படி மாதிரி நம்மளோட ஜிவி பிரகாஷ் நம்ம எஸ்கேனா எல்லாருமே அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போவே கிரியேட் ஆகிருக்கு. இதோடைய ட்ரைலர் ஏதோ ஃபயராக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு இதோடைய ட்ரைலர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுலேயும் ரொம்பவே முக்கியமான ஒன்று இதோடைய ரிலீஸ் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, இதில் என்னென்ன நடந்துச்சு அப்படி மாதிரி எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம எஸ்கேனா சொல்லும் போது அது இன்னும் எல்லார் மத்தியிலையுமே பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம எஸ்கேனா இந்த ஒரு படத்தோடைய ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய தளபதி விஜய்கிட்டே டேரெக்டாக கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க. அப்போ தளபதி விஜய் 2 படமே வரட்டும், 2 படமே ஹிட் ஆகட்டும், ஏன்னா 10 நாள் கேப் இருக்குது அப்படி மாதிரி நம்மளோட தளபதி விஜயும் சொன்னதாக அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் கிட்டேருந்து நம்ம எஸ்கேனா கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதோடைய ரிலீஸ் டேட் அப்படியே நம்மளுடைய தளபதி விஜய்கிட்டையும் பேசிட்டு தான் அதுக்கப்புறமா இதோடைய ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம எஸ்கேனோடைய ஸ்பீச் அப்படின்னு உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா எப்பயுமே நம்ம எஸ்கேனா செம்ம என்டர்டெயினாக பேசுவார். அதே மாதிரி தான் இதோடைய ஆடியோ லான்ச்சும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இன்றைக்கி 3 மணிக்கு நீங்களும் இதோடைய ஆடியோ லான்ச்சை சன் டிவியில் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் ஆடியோ லான்ச்சாகவே ரீசெண்ட் டைம்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இதோடைய ஆடியோ லான்ச் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.